அமிர்தகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். 2/2/2024 தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில், அதுவும் 828 நாள் இடைவெளியில் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்து 10/5/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றார்கள். பதவியேற்கும் போது இதன் பிறகு தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசர்கள் ஆகியோருடைய நலன்கள் தொடர்ந்து காக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். எங்களுக்கு மகிழ்வாகத்தான் இருந்தது. அதே போல 26/10 அன்று மாலையே நான் முதலமைச்சர் சந்தித்தேன். அதன் பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அழைப்பின் பேரில் 26/5/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடி சந்தித்து பல்வேறு நிலுவை கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் பேசினோம். அவரும் சற்று தாமதம் எடுத்துக்கொள்ளும், நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக எங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை, கூடிய விரைவில் இதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். குறிப்பாக 23 ஆண்டுகளாக கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை 22 ஆண்டுகளாக காத்திருந்தோம். 23ஆம் ஆண்டு 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றோம். ஏன் காரணம், 90% நமக்கு லாபம் இருந்த காரணத்தினால் நாங்கள் அதை முழுமையாக வரவேற்றோம். ஆனால் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணைக்கான இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான வழிமுறைகள் இதுவரை வெளியிடப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஏறக்குறைய 5 மாதங்களாக பணி ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதியம் பெறாமல் இருக்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். கூடிய விரைவில் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பு என்று உறுதியளித்தார்கள். நாங்கள் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டு தமிழ்நாடு துணை வணிக வரி அலுவலர் ஒன்றியமானது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய பிரதான இணைப்பு சங்கங்கள் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்த தமிழ்நாடு வணிக வரி அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு காரணம் தமிழ்நாடு அரசு அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்ன காரணம் எனில், ஏறக்குறைய அந்த தகுதி வாய்ந்த பட்டியல் வெளியிடப்பட்டு ஏறக்குறைய 1 ஆண்டுகள் ஆக போகிறது. இதற்கான பதவி உயர்வை இன்று வரை அரசு வழங்காமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் எனில், வணிக வரித்துறையுடைய ஆணையரகத்துடைய அலட்சிய போக்குத்தான் முக்கிய காரணம். இன்னும் சொல்ல போனால் கடந்த வருடங்களை கூட விட்டு விடுவோம். ஜனவரியிலிருந்து இதற்கான பணிகளை நாம் தொடங்கி பல்வேறு முறை ஆணையரகம் பேச்சுவார்த்தை சென்றிருந்தாலும் கூட இதுவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேச்சுவார்த்தையை முடிச்சு விட்டோம். அமைச்சரை சந்தித்தும் 2-3 முறை நேரடியாக கோரிக்கைகள் எல்லாம் பேசிவிட்டாலும் கூட நான் நிச்சயமாக செய்து தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் முழுமையாக செய்ய முடியாமல் நாங்கள் போராட்டம் செல்ல வேண்டிய காரணம், வருகின்ற 26/2026க்குள் அந்த தேர்ந்தோர் பட்டியலானது காலாவதி ஆகிவிடும். அதற்கு முன்பாக இந்த 308 துணை மாநில வணிக வரி அலுவலர் பதவி உயர்வு வழங்கினால் மட்டுமே சாத்தியம். இதன் பிறகு இந்த 26/6க்குள் பதவி உயர்வு வழங்கப்படாவிட்டால் காலதாமதம் ஏற்படும். மீண்டும் ஒரு புதிய பட்டியல் தயாரிக்க வேண்டும். அதற்கு அலட்சியம் செய்வார்கள். காலதாமதம் ஏற்படும் எனில் இந்த உடனடியாக இந்த பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையில் ஒரு பிரதானமான கோரிக்கை. இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னவெனில், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய துறையில் என்ன விதி என்றால், காலி பணியிடங்களில் 1/3 பங்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு நேரடி நியமனத்துக்கு ஒதுக்க வேண்டும். இதுதான் நியதி. ஆனால் தற்போது இருக்கின்ற காலி இடத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கினால் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் 1981 2022 வரை இருக்கின்ற காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த காலி பணியெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற விதி எப்படி நியாயம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இது வேண்டும் என்று துறையில் உழைக்கின்ற இந்த பணியாளர்களை பழிவாங்க வேண்டும் நோக்கத்தின் காரணமாக ஆணையரகம் செயல்படுகிறதோ என்ற மிகப்பெரிய ஐயப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் இதை நாங்கள் 2ஐயும் ரத்து செய்து 27/12/2023 அன்று வெளியிடப்பட்ட இந்த பட்டியலை, பணிமூப்பு பட்டியலை வாபஸ் பெற வேண்டும் என்ற 2 கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு உடனடியாக இப்போது நாம் முடிவெடுக்கப்படவில்லை.
ஜனவரி மாதம் முடிவெடுத்தோம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆட்சியில் முடிவெடுத்தோம். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அதை தள்ளி போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதன் பிறகு 5/5/2026 அன்று மாநில பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்ல திட்டமிட்டோம். உடனடியாக போராட்டத்தை செல்ல வேண்டும் முடிவெடுத்தார்கள். நான் கூட என்ன சொல்ல என்றால், வருகின்ற 4ஆம் தேதி தேர்தல் அறிவிப்புகள் வர இருக்கிறது. யார் வெற்றி பெற போகிறார்கள், முதலமைச்சர் அமர போகிறார்கள் இருக்கிறார்கள். உடனடியாக நம்ம போராட்டத்தை செய்தால் நன்றாக இருக்காது. குறைந்தது ஒரு மாதம் நமக்கு அவகாசம் கொடுப்போம் என்றுதான் முடிவெடுத்தோம். அந்த ஒரு மாதம் அவகாசம் தேதி 35 நாள் இடைவெளியில் தான் இந்த போராட்டத்தை அறிவிக்கின்றோம். கடந்த மாதம் 10/5/2026 தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்றார்கள். இன்றுடன் சரியாக ஒரு மாதம் நிறைவேற்றது. நாங்கள் தமிழ்நாடு அரசு முழுமையாக நம்புகின்றோம், அரசையும் நம்புகின்றோம், துறையும் நம்புகின்றோம். உடனடியாக அமைச்சர் அவர்களும் துறையின் செயலாளர்களும் தலையிட்டு இந்த இரண்டு முக்கியமான வாழ்வாதார கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்வதற்கு நாங்கள் தயாராக என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம்.